வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் பெற வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக காணவிருக்கின்றோம். பொதுவாகவே ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய நாம எல்லா நட்சத்திரக்காரர்களோடும் நெருங்கி பழக முடியுதா, எல்லாராலையுமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதான். என்னதான் அன்பா பழகினாலும் ஒரு சிலருக்கு நம்மளோட ஒத்து போகவே மாட்டேங்குது. ஒரு சிலரை என்னதான் திட்டினாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க. அப்ப இந்த 27 நட்சத்திரக்காரர்களோடும் மாறுபட்ட தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு அமையுது. அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு அன்புமிக்க நட்சத்திரமாக, இவர்களோடு நல்லுறவு மிக்க நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு முதல்ல சொன்னோம்னா திருவாதிரை நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும். இந்த திருவாதிரை நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நட்சத்திரம் இவர்கள் வாழ்வியலோடு தொடர்பு இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல நண்பர்கள் அமையும் பொழுது இவர்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் இவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான விஷயங்களை பகிரக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருக்கும். இவங்களுக்கு உறவுலையுமே இவங்க கொஞ்சம் நெருக்கமான உறவுகளாக இருப்பார்கள். ஒரே மாதிரியா குணாதிசயம் கொண்டவர்கள். இவர்களுக்கு எது சரின்னு படுதோ அதுவே அவர்களுக்கும் சரின்னு படும். இவர்களை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அது சரியா இருக்காது. ஏன்னா இவங்களும் உங்களை மாதிரியே யோசிக்கக்கூடியவர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கணுங்கும் பொழுது மாறுபட்ட டைரக்ஷன்ல நம்ம யோசிக்கிறது தான் கொஞ்சம் சரியா இருக்கும். அது ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கறதா இருக்கும். உங்களை மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒத்த சிந்தனை உள்ள மனிதர்களை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது சரியா இருக்காது. அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பின்னால். அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது இவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள், உங்கள் வாழ்வியலோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செல்வப்பெருக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நண்பர்கள். எல்லா சுபகாரியங்களிலும் உங்களோடு துணையாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல பார்த்துக்கிட்டோம்னா இவர்கள் மூலமாக சில சுபகாரியங்கள் உங்களுக்கு அமையலாம் லைஃப்ல. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள். இவங்க வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய வெற்றிக்கு துணை இருக்கக்கூடியவர்கள். அதாவது எந்த ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்கனாலும் உங்களோடு இருந்து அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பண உதவி செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது உங்களுக்கு பண உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு எல்லா சூழலிலும் நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள். இவங்களால நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இவர்களை கிட்ட வச்சுக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் தான். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ண அலைகளை புரிந்து கொண்டவர்கள், சுப நிகழ்வுகள் அனைத்திலுமே உங்களோட இருக்கக்கூடியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நற்சிந்தனையை புகத்தக்கூடியவர்கள். நீங்க பண்ணிருக்கிற புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு நட்புனே உங்களை சொல்லலாம். திருக்கோயில் வழிபாடு, ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுகள் எல்லாம் உங்களை அதிகம் இவங்களோட தொடர்பு இருக்கும். உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். கோயிலுக்கு ஒன்னா சேர்ந்து போகக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. அதே சமயம் இவர்கள் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள். வாழ்க்கையில இவங்களுடைய காரியம் அப்படின்னு சொன்னா உங்களை பயன்படுத்துவாங்க. நீங்க அவங்கள பயன்படுத்த முடியாது. ஆனா அதிகப்படியா அவர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள். உங்களை வச்சு அந்த காரியத்தை சாதிச்சுப்பாங்க. கொஞ்சம் சுயநலம் அந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு இருக்கும். அது சார்ந்த இவர்களுடைய காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சுயநலம் இருக்கும். அதற்காக இவங்க தப்பானவங்க முடிவு பண்ண முடியாது.
உங்களை வச்சு அவங்க வேலைகளை முடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு நெருக்கடிகள் இவர்களால உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படாது. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூரம், பூராடம், பரணி நட்சத்திரக்காரர்கள், இவங்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள். உங்களுக்கு அறிவு சார்ந்த நண்பர்கள்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கணும்னா இவங்களோட டிஸ்கஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க ஆய்வு பண்றீங்க அப்படின்னா அதை தாண்டி ஆய்வு செய்து உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க. ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய திறமை, ஆற்றல் அத்தனையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பர். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா சூழல்லையுமே உங்களுடைய பலத்திற்கு ஏற்ப உங்களை பயணம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. வருமானத்துக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. வளர்ச்சிக்கு உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் இவங்க காதுகளுக்கு வந்துச்சுன்னா அதை முழுக்க உங்களை செய்ய வைப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல நண்பர்கள், எல்லா சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க. இவர்கள்லாம் கிட்டக்க வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள், உங்களை முழுமையாக நம்பக்கூடிய நண்பர்கள். உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை இருக்கும், உங்களுடைய ஆற்றலின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். முழுசா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. இவர்கள் உங்க கம்பெனியில பாஸா இருந்தாங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸும் இவங்க கொடுக்கக்கூடியவங்க. அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், அவங்க கிட்ட நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிசினஸ் உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. நீங்க பார்த்துக்கோங்க, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா உங்களை முழுமையாக நம்பக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஃபுல்லாவே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. எல்லா அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை இருக்கும். புதியதாக தொழில் வாய்ப்பு கொடுத்தவங்கள இவங்கெல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த அனுபவ பகிர்வு அப்படின்னா அது இவங்க பேர் தான் சொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகளை உங்களை நம்பி கொடுக்கக்கூடியவங்க. தொழில் சார்ந்த அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர்கள், தொழில் சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை சொல்லலாம். பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் மிகச்சிறந்த நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா சித்திரை, அவிட்டம், மிருகசிரீஷ் நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு உணர்வு ரீதியான நண்பர்கள், உறவுகள். எவ்வளவு கோவப்பட்டீங்கனாலும் உங்ககிட்ட திரும்ப பேசுவாங்க. உங்களை பற்றி, உங்களுடைய பெருமையை பற்றி வெளியில் பேசக்கூடியவர்கள், உங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் உங்களை விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுடைய திறமையை பத்தி ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய வணிகத்தை பத்தி ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. உங்களுடைய நற்பெயருக்காக இவர்கள் பணிபுரியக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு அன்பு பாசமும் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் பரிமாறக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான நட்பாக இவர்கள் இருப்பார். இவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களெல்லாம் பர்சனல் பிஏ மாதிரி வச்சுக்கிட்டோம்னா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நண்பர்கள் இவங்கெல்லாம். இவங்கள்ட்ட என்ன ஒரே விஷயம் அப்படின்னா பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட பண்ண முடியாது. பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து விஷயங்களிலுமே இவர்கள் அற்புதமான நல்ல நண்பர்களாக அமையக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்லது இவர்களால உண்டு, கெடுதலும் இவர்களால உண்டு. நல்ல நண்பர்கள் தான், இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்களும் இணைந்து செயல்படும் பொழுது அது சில இடங்கள்ல சிக்கலை கொடுக்கும். இவர்களை லைஃப்ல நீங்க அட்வைசரா வச்சுக்க கூடாது. ஒருவேளை இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கருத்தை நாம உள்வாங்குறோம் அப்படின்னா அதை பல முறை ஆய்வு பண்ணி தான் நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். இவங்க சொல்றது அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க எப்பொழுதுமே ஒரு எமோஷனலான கனெக்ஷனோட உங்களோட இருப்பாங்க. ரொம்ப கரெக்டான டைரக்ஷன் இவங்களுக்கு கொடுக்க தெரியாது. அதனால அவசரப்பட்டு மாட்டிக்க கூடாது. ஆனா நல்ல நண்பர்கள் உங்க வாழ்க்கையில ரிஸ்கான பாதையில அழைச்சிட்டு போனவங்க யாரு அப்படின்னா இவங்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க தடுமாறும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு துணிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களா இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இவங்க உங்க கூட சிறப்பா செயல்படுறாங்களோ அதே அளவுக்கு இவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மகம், மூலம்,
அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு சொல்றவர் யாங்கன்னா இவங்க தான். அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, விஷயம் தெரியாதுங்க, விஷயம் பத்தாதுங்க அப்படிம்பாங்க. தன்னை விட கீழாக உங்களை நினைக்கக்கூடியவர்கள். ரொம்ப நம்பிக்கை நம்ம பேர்ல இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களின் மீதும் நம்ம செய்யக்கூடிய செயல்களின் மீதும் பெருசா ஒரு நம்பிக்கை இருக்காது இவங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரை முக்கியமான பொறுப்புகளை நீங்க இவங்கள்ட்ட ஒப்படைச்சீங்கன்னா ரொம்ப அலட்சியமா செய்வாங்க. எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவங்கள்ட்ட முக்கியமான காரியங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது, அலட்சியப்படுத்திடுவாங்க. கடைசியில நீங்க சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சுயநலம் மிக்கவர்கள் உங்க விஷயத்தை பொறுத்தவரை. இவங்களை எப்படி வேலை வாங்கணும்னா இவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் மாதிரி கேட்கணும். தன்னை விட கீழாக இருப்பவர் தன்னிடம் வந்து ஹெல்ப் கேட்கிறாருன்னு சொல்லி இவங்க உங்களுக்கு உதவி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப அலட்சியமா அந்த விஷயத்தை விட்டுருவாங்க. அப்ப நீங்க இதை ஹெல்ப்பா பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர்கள்ட்ட பக்குவமா ஹேண்டில் பண்ணி இவங்கள்ட்ட கேட்கணும் எல்லா விஷயத்தையும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர். உங்ககிட்ட ஒண்ணு பேசுவாங்க, உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள். ரொம்ப ஆபத்தான மனிதர்கள் உங்களை பொறுத்தவரை. தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பின்புலத்தில் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இவர்களோடு சண்டை போட்டீங்கன்னா தோல்வி உங்களுக்கு தான். அதிகப்படியான கவலைகளையும் நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள். நல்ல நட்பா பழகுவாங்க, மிகப்பெரிய துரோகிகளாக மாறுவார்கள், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை நம்பி ரகசியங்களை உங்க வாழ்நாளில் நீங்க சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுரும், வெளியில சொல்லிடுவாங்க. இவர்களோடு சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னா அது தோல்வியில முடியும். இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா கடுமையான லாஸை நீங்க சந்திக்க வேண்டியும். இவங்க சார்ந்த விஷயங்களை நீங்க எப்பொழுதுமே ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எந்த அளவு எல்லையோடு இருக்க வேண்டுமோ அந்த எல்லையோடு இருக்கணும், அவ்வளவுதான். யாரையும் நம்ம பழகாம தவிர்த்து போக முடியாது. ஆனா எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணணும். உங்களை பத்தின அவதூறு அப்படிங்கிறது ரொம்ப நாசூக்கா செய்வாங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை பற்றிய விமர்சனம் உங்க கூட இருந்துட்டே பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க இவங்க விஷயத்தை பொறுத்தவரை. இவர்களை அருகாமையில் நம்ம வைத்துக் கொண்டால் பயங்கர சிக்கல். இவங்களெல்லாம் பர்சனல் பிஏவெல்லாம் போட்டவே கூடாது, பெரிய சிக்கல். ஒருவேளை இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தா அவங்க வாழ்க்கையில பல்வேறு சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வரலாம். அதே போல வாழ்க்கையில ஒரு முழுமையற்ற நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த புரிதல்ல கூட ஒரு பெரிய குறை இருக்கும். இதனை கடந்து ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் சில ரகசியங்களை நீங்க பகிரக்கூடாது. அதுலயும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், பழகலாம். ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்களை சொல்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல உத்திரட்டாதி, கேட்டை, மகம் நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் சில முக்கியமான விஷயங்களை பகிர வேண்டாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அது ரகசியம்னே தெரியாம அதை காப்பாற்றணும், அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குங்கிறது தெரியாம ரொம்ப மேம்போக்கா செஞ்சு அவர்களுடைய செயல்பாடுகள்னால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல, பர்சனல் பேசுறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப சிலரோடு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கலாம், சில உறவுகள் நல்ல விதமாக உங்களுக்கு அமையலாம். இந்த பதிவு முழுக்க முழுக்க நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு ஆய்வின் அடிப்படையில் பதிவிடப்பட்டிருக்கிறது. எதுக்காகனா சமூக வாழ்வில் அதிகம் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இதை பதிவிட்டு இருக்கின்றோம். இதை வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க. ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.